ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையிலும் அடுக்கடுக்காக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டவரை நம்பிதான் அவர் குரலை கேட்டார்கள், அதற்கு பணிந்தார்கள், உண்மையுடன் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னதை செய்தார்கள். இருந்தாலும் கூட மற்றவர்கள் அவர்களை எதிர்க்கின்றார்கள், அநியாயமாக அவர்களை துன்புறுத்துகின்றார்கள். நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, எல்லாருக்கும் நன்மைதானே செய்தேன் என்று எத்தனையோ பேர் அங்கலாய்த்து கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்ற ஆண்டவர் இயேசுவையும் எத்தனையோ பேர் துன்புறுத்தினார்களே. பல நேரங்களில் நம்மில் எழுகின்ற கேள்வி, நல்லது செய்தும் நான் துன்புறுகிறேன் என்றால் ஒருவேளை அவ்வாறு செய்வதை நிறுத்திவிடுவதா, அல்லது உரிய காலத்துக்காக நான் காத்திருக்க வேண்டுமா? ஆண்டவருடைய வார்த்தையை பேசினால் பிரச்சனை எனும்போது பேசாமல் இருந்து விடலாமா? இன்றைக்கு முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. 20ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரையுள்ள வசனங்கள். எரேமியா இறைவாக்கினரின் புலம்பல்கள் 5 அந்த நூலிலே காணப்படுகின்றன. எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அவர் இளையவனாயிருந்தும் கூட ஒரு பக்கம் அவருடைய இயலாமை, குறைபாடுகள், இன்னொரு பக்கம் இறைவா குறைக்க நீ வேண்டும் என்று அழைக்கின்ற இறைவன். ஒரு கடினமான பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. எத்தனையோ பிரச்சனைகள் அவருக்கு. மக்கள் எதிர்க்கிறார்கள், தலைவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆண்டவரே, நீர்தானே என்னை அழைத்தீர், ஏன் எனக்கு இத்தனை வேதனை என்று அவர் புலம்புவது நம் உள்ளத்தை உருக்குகின்றது. கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் ஜெரமையா என்று குறிப்பிடுகிறோம். 5 முறை இந்த புலம்பல்கள் எரேமியா இறைவாக்கினர் நூலிலே காணப்படுகின்றன. 11ஆம் அதிகாரம் 18 முதல் முதல் புலம்பல், 15ஆம் அதிகாரம் 10 முதல் 21 வரை 2வது புலம்பல், 17ஆம் அதிகாரம் 12 முதல் 18 முடிய 3வது புலம்பல், 18ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரை 4வது புலம்பல். இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி அவருடைய இறுதியான புலம்பலாக குறிப்பிடப்படுகிறது. 20ஆம் அதிகாரம் 7 முதல் 18 வரையுள்ள வசனங்கள். அதில் 10 முதல் 13 வரை இன்றைக்கு வாசகமாக கொண்டிருக்கிறோம். இந்த 5வது புலம்பலில் விவரிக்கப்பட்டுள்ள அவருடைய துன்பத்தை பாருங்கள். எல்லாரும் சுற்றிலும் ஒரே திகில் என்று பேசிக்கொள்கின்றார்களாம். அவர் மீது பழி சுமத்த எல்லாரும் ஒன்று சேர்கின்றார்களாம். ஏன், நண்பர்கள் கூட அவருடைய வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்களாம். எந்த அளவுக்கென்றால் 14வது வசனத்தில் நான் பிறந்த நாள் சபிக்கப்படுக என்கிறார். 18வது வசனத்தில் கருவறையை விட்டு நான் ஏன் தான் வெளியே வந்தேனோ என்று நொந்து கொள்கிறார். ஆனாலும் அந்த புலம்பலினோடே ஆண்டவர் மீது நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். இப்படி தாங்க முடியாத வேதனையை எதிர்கொள்கின்ற எரேமியா ஆண்டவரில் நம்பிக்கை இழந்துவிடவில்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை உறுதிப்படுத்துகின்றது. வலிமை வாய்ந்த வீரரைப் போல ஆண்டவர் அவரோடு இருப்பதாக குறிப்பிடுகின்றார். அவரை துன்புறுத்துவோர் இடறி விழுவார்கள், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் என்கிறார். படைகளின் ஆண்டவர், நேர்மையாளரை சோதித்து அறிபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவர். அவரிடம் நான் என் வழக்கை கூறிவிட்டேன். அவர்தான் என் எதிரிகளை அடையாளம் காட்ட வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். பிரியமானவர்களே, எத்தனையோ முறை நாமும் துன்புறுகிறோம். பல துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய பாவங்களாக இருக்கலாம். இன்னும் சில நேரத்தில் துன்பங்கள் நாம் செய்ய வேண்டியதை உரிய நேரத்தில் செய்யாததால் வருகின்ற துன்பமாக இருக்கலாம். ஆனால் எந்த தவறும் செய்யாமல், யாருக்கும் எத்தீங்கும் செய்யாதிருக்கும் போதே, அதிலும் குறிப்பாக ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறோம் என்பதற்காக, அவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்கிறோம் என்பதற்காக நமக்கு துன்பங்கள் நேர்ந்தால் எரேமியாவின் மாதிரியை பின்பற்ற வேண்டியதுதான். ஆண்டவரை நோக்கி புலம்புவோம், ஆண்டவரை நோக்கி முறையிடுவோம்,
அவருடைய பிரசன்னம் எந்நாளும் நம்மோடு இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். திருப்பாடல் 27 நாம் வாசிப்பது போல, ஆண்டவரே என் ஒளி, என் மீட்பு, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்று நம் நம்பிக்கையை ஆண்டவர் மீது மீண்டும் நாம் வைக்க அழைக்கப்படுகிறோம். திருப்பாடல் 144 உரைப்பது போல, ஆண்டவர்தாம் நம் கற்பாரை, கோட்டை, பாதுகாப்பவர், மீட்பர், கேடயம், புகலிடம் என்று உணர்ந்து அவரை சார்ந்திருப்போம். எசையா 50 அதிகாரம் 7 முதல் 9 வரையுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானமடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? அவர்கள் அனைவரும் துணியைப் போல் இற்று போவார்கள். புழுக்கள் அவர்களை அழித்துவிடும். ஆம் பிரியமானவர்களே, உண்மை, நேர்மை, நியாயம், ஆண்டவருக்குகந்த வாழ்வு தற்காலிகமாக தோற்று போவதைப் போல தோன்றலாம். ஆனால் அவரில் நம்பிக்கை வைத்து அவர் வார்த்தைப்படி நடக்கின்றவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 10 அதிகாரம் 26 முதல் 33 வரையுள்ள வசனங்கள். 5 முதல் ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு போதிக்க வேண்டும் என்று கற்பித்தார். அதைத் தொடர்ந்து 16 முதல் 25 வரையுள்ள வசனங்களில் அவர்களுக்கு நேர இருக்கின்ற துன்பங்களை பற்றி எடுத்துரைத்தார். இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டுள்ள 26 முதல் 33 வரையுள்ள வசனங்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற போது அவர்கள் துன்பங்களை எதிர்கொண்டால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறையை பற்றி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை நற்செய்திதான். இந்த நல்ல செய்தி எல்லாருக்குமே நல்ல செய்தியாக அமைவதில்லை. ஆண்டவருக்கு எதிரானவர்களை அது சாடுகின்றது. ஆண்டவருக்கு எதிரான மதிப்பீடுகளை கொண்டிருப்பவர்களை அது அச்சுறுத்துகின்றது. அநியாயத்தை தட்டி கேட்காத நற்செய்தி, அக்கிரமத்தோடு ஒத்துழைக்கின்ற நற்செய்தி நற்செய்தியே இல்லைதான். நற்செய்தி அறிவிப்பவர்கள் அதனால்தான் கேலி செய்யப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். ஏன்? அவர்கள் சாவையும் சந்திக்க நேரிடுகின்றது. நற்செய்தி அறிவிப்பவர்களின் நற்பெயர் பாதிக்கப்படுகின்றது. அவர்களுடைய சொத்து சுகங்கள் பாதிக்கப்படுகின்றன. அவர்கள் அனுபவித்த நிம்மதி பாதிக்கப்படுகின்றது. நல்வாழ்வு பாதிக்கப்படுகின்றது. அவர்களுடைய உறவினர்களை கூட சிலர் துன்புறுத்துகின்றார்கள். இப்படியெல்லாம் நற்செய்தி அறிவிப்பாளர்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு நேரும்போது மனம் தளர்ந்து ஆண்டவரை விட்டு அந்நியமாகி போகலாமா? அவருக்கு பிரமாணிக்கமாக இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள மௌனமாயிருந்து விடலாமா? ஆண்டவர் கொடுத்த பணியை தள்ளி போடலாமா? அல்லது நிறைவேற்றாமல் இருந்து விடலாமா? இன்றைக்கு 3 முறை ஆண்டவர் தன்னில் நம்பிக்கை வைத்தவர்களை பார்த்து, தன் பணியை ஏற்றவர்களை பார்த்து, அதை பிரமாணிக்கமாக செயல்படுத்துபவர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் என்று உரைக்கின்றார். 10 அதிகாரம் 26வது வசனம், தொடர்ந்து 28வது வசனம், அதைத் தொடர்ந்து 31வது வசனம் ஆக 3 முறை பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கின்றார் ஆண்டவர். யோவான் நற்செய்தி 16 அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கின்றோமே, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று உரைக்கின்ற ஆண்டவரை மனத்தில் இருத்தி தொடர்ந்து அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அறிவிக்க வேண்டும். அவர் ஒப்படைத்த பணியை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருக்காக நாம் சந்திக்கின்ற துன்பங்களினோடே தாழ்மையோடு அவரை நம்பியிருக்க ஆண்டவர் கேட்கிறார்.
அவர்கள் உங்கள் உடலைத்தான் வருத்த முடியும், உங்கள் ஆன்மாவை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிறார். நீங்கள் அஞ்ச வேண்டியது அவர்களுக்கு அல்ல, நரகத்துக்கு செல்வதற்கே அஞ்ச வேண்டும் என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ துன்பங்கள், குறிப்பாக ஆண்டவருக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்கும்போது நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் இருக்கின்றதே, எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றதே, அவற்றை இப்போது நினைத்து பார்ப்போம். மனம் தளர்ந்து விட வேண்டாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் மனதில் கொள்ளுவோம். 2000 ஆண்டுகளாக ஆண்டவருக்காக, அவரில் கொண்ட நம்பிக்கைக்காக, அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக, அவருடைய மதிப்பீடுகளுக்காக, அதற்கு எதிரான மதிப்பீடுகளை எதிர்த்ததற்காக இரத்தம் சிந்திய அத்தனை பேரையும் நினைத்து பார்ப்போம். இன்னும் சிலர் ஒவ்வொரு நாளும் மனமு வந்து ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க தங்கள் உயிரை கையளித்தார்கள். மார்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்று சொல்லுகிறோமே, அதே போல மேக்ஸ்மில்லியன் கோல்வே போல மற்றவர்களை காப்பாற்ற தங்கள் உயிரை கையளித்தார்கள். துன்புறுகின்ற சகோதர சகோதரிகள் மீது இரக்கம் கொண்டு தங்களையே எவ்வித மிச்சமுமின்றி கொடுத்து துன்பங்களை ஏற்றார்கள். ஆண்டவருக்காக இவர்கள் எல்லாம் தங்களையே தியாகமாக்கியது தற்கொலை படையினரின் தியாகம் போன்றது அல்ல. தற்கொலை படையினர் தங்களை அழிப்பது மட்டுமல்ல, மற்ற சகோதர சகோதரிகளை அநியாயமாக அழிக்கின்றார்கள். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் ஆண்டவருக்காக, விண்ணகத்துக்காக, மற்றவர்கள் மீது கொள்கின்ற பிறர் அன்புக்காக தங்களையே எவ்வித மிச்சமும் இன்றி கொடுக்கின்றார்கள். நாம் கொண்டாடுகின்ற நற்கருணையின் பொருள் இதுதான். ஆண்டவர் அப்பத்தை பிட்டது போல இவர்கள் எல்லாரும் தங்களையே பிட்டு கொடுத்தார்கள். இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொன்ன ஆண்டவரின் உடலையும் இரத்தத்தையும் உண்டு தங்களுடைய உடலையும் இரத்தத்தையும் நேரத்தையும் பொருட்களையும் வாங்கி உண்ணுங்கள், வாங்கி பருகுங்கள் என்று மக்கள் வாழ தங்களையே கையளித்தார்கள். அத்தகைய வாழ்வுதான் சீடத்துவ வாழ்வு. ஆனால் ஆண்டவரால் ஒருபோதும் மறக்கப்படாத வாழ்வு, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற வாழ்வு, ஆண்டவரால் பாராட்டப்படுகிற வாழ்வு. இந்த வாழ்வின் நிறைவில்தான் அவர்கள் இறைவன் அளிக்கின்ற நிறைவான வாழ்வை அனுபவிக்கிறார்கள். அத்தகைய வாழ்க்கை முறையை பின்பற்ற நாமும் ஆசிப்போம். ஆமென்.